சரவணன் டிராமா பண்ணா. உமா அதனால அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டா. எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெளிவா தெரியுது, இதே நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, நானும் மனசு மாறினாலும் மாறிடுவேன். அதனால இன்னைக்கே ராஜாராம் வீட்டுக்கு போய் கண்ணனுக்கு பொண்ணு கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், என்னடா சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. காதுல விழல? இன்னைக்கு நல்ல நாள் தானே, முகூர்த்த நாள் தானே. இப்பவே ராஜாராம் வீட்டுக்கு போய் கண்ணனுக்கு பூமிக்காக பொண்ணு கேட்க போறோம். என்னடா இப்படி திடீர்னு சொல்ல? எப்படி? இதுக்கு என்னடா பிளான் வேண்டி கிடக்கு? எப்படி இருந்தாலும் பொண்ணு கேட்கத்தானே போறோம். இன்னைக்கு நல்ல நாள், அதை இன்னைக்கே கேட்டுருவோம். டேய் யோசிக்காதரா. அம்மா ஈஸ்வரி கிளம்பு. கண்ணா சும்மா கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டோம். டேய் அது எப்படிடா? உமாக்கு தெரியாம கண்ணனுக்கு பொண்ணு கேட்க போறது சரிப்பட்டு வருமா? உமாவுக்கு தெரிஞ்சா வேண்டான்னு தான் சொல்ல போறா. கிளம்புடா. இதுல உமா அது இதுன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. வா அம்மா ஈஸ்வரி கிளம்புமா. இல்லண்ணே, அவர் சம்மதம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். முதல்ல நீங்க அவரை கிளம்ப சொல்லுங்க. டேய் கிளம்ப போறியா இல்லையா? டேய் நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்டா. நீ என்னடா தனியா யோசிக்கிற? உமாவே வேண்டான்னு சொன்ன பொண்ணுடாவோ, அவளே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்னடா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு? உன் பையனோட நல்லதுக்காகவும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு. போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா போ. இல்லடா, எனக்கு எதுவுமே சரின்னு படலடா. இருந்தாலும் உன்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் உன் கூட வரேன்டா. ஒரு 5 நிமிஷம் இருடா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்த. போய் சீக்கிரமா வா. அம்மா ஈஸ்வரி அண்ணே, நீ சட்டை போட்டுன்னு ரெடி ஆயிட்டு வா. இதை வந்துடுறேண்ணே. போகண்ணா போய் ரெடி ஆயிட்டு சொல்லுமா. இந்தடி. இந்தாங்க காஃபி. என்னங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததுல இருந்து ஏதோ யோசனையில இருக்கீங்க? சம்மந்தி வீட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உமா நீய சும்மா சொல்லக்கூடாதுங்க. நாம வரணுங்கிறதுக்காக பெத்த பிள்ளையே தள்ளி வச்சுட்டாங்க பாத்தீங்களா? இந்த மனசு யாருக்கு வரும்? சம்பந்தியம்மா குணவதி தான், யார் இல்லைன்னா. பெத்த பிள்ளைய தள்ளி வைக்கிற அதே நேரத்துல பஞ்சாயத்துன்னு வர்றப்போ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம பூமிக்காவை நினைக்கிறப்பெல்லாம் அந்த பையன் சரவணன் ஞாபகம் தான் வருது. சரிங்க, அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடுங்க. கிரகம் சரியில்லையா இல்ல நம்ம நேரம் சரியில்லையான்னு எனக்கு தெரியல. அந்த பையன் முகத்தை நினைக்கும் போதெல்லாம் அவனா இப்படி பண்ணான்னு எனக்கு தோணுதுங்க. இப்ப சொல்ற மல்லிகா, இன்னைக்கு அவங்க நம்ம குடும்பத்தை கவனிச்சது உண்மையிலேயே ரொம்ப அதிகம். எவ்வளவு மரியாதை. உன்னை குத்து விளக்கு ஏற்ற வச்சது, அவந்திக்காவை கம்பெனி திறக்க வச்சது, இது எல்லாமே வேற யாரும் பண்ண மாட்டாங்க. என் மனசுல இருக்க ஒரே ஒருத்தல் அந்த பையன் மட்டும்தான். மற்றபடி அந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாமா?
சம்மந்தி உள்ள வரலாமா? வாங்க, வாங்க, உள்ள வாங்க, உட்காரு, உட்காருங்க. உட்காருங்க. சம்மந்தி நீங்க உட்காருங்க. என்னது நீங்க உட்காருங்க. இருக்கட்டும். மல்லிகா ஒரு சேர் எடுத்துரும். ஆ கொடுமா. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு இல்ல, வா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சம்மந்தி நான் பேச வந்ததை பேசிடுறேன். என்ன சம்மந்தி தட்டோட வந்திருக்கீங்க? பேசணும்னு வேற சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே. ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு இதுக்காக வருவாங்க. உங்க பொண்ணு பூமிக்காவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சம்மந்தி. அது எதுக்கு மறுபடியும் பேசணும்? பேச பேச சச்சரவு தான் சம்மந்தி. அது இல்ல சம்மந்தி, என் பையன் தப்பு பண்ணான், அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்க, அதனால அந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. என் பையன் பண்ண தப்புக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அதான் மன்னிப்பு கேட்டீங்களே, திரும்ப திரும்ப எதுக்கு? இப்ப தட்டோட வந்திருக்கீங்க, பேசணும்னு வேற சொல்றீங்க. சம்மந்தி, நீங்க என் பையன் சரவணனுக்காக நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, இதோ என் ஃப்ரெண்டு ஐயா இருக்கான்ல, அவன் பையன் கண்ணனுக்கு தான் பூமிக்காவை பொண்ணு கேட்டு வந்திருக்கான். அம்மா பூமிகா, உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீ உள்ள போனா எப்படி? வாமா. இத பாரு பூமிகா, கண்ணன் உன் மேல பித்து பிடிச்சு அலையறான். சரவணனை விட உன் மேல உயிரியே வச்சிருக்கான். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான். உன் முடிவு என்னன்னு சொல்லு. என் பையன் உங்களுக்கு எல்லாம் சொந்தம், அதனால அவன் வந்து உன்னை காப்பாத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா கண்ண, அவன் யாருமா? வெறும் தெரிஞ்சவன் தான். ஆனா அவன் உசுரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்திருக்கான். இன்னைக்கு உன் அப்பா உசுரோட இருக்காருன்னா அதுக்கு அவனும் ஒரு காரணம் தானேம்மா. அந்த உரிமையை வச்சுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு நல்ல பதிலா சொல்லு. என்னங்க இது திடுதுப்புன்னு இப்படி வந்து கேட்டா என்னத்த சொல்றது? என்ன ஏதுன்னு யோசிக்கிற நிலைமையில நானே இல்ல சம்மந்தி. என் பொண்ணுகிட்ட கேட்டா அவ என்னத்த சொல்லுவா? உங்க மனநிலை, உங்க பொண்ணோட மனநிலை எனக்கு எல்லாமே நல்லா புரியுது சம்பந்தி. ஒரு துக்கத்திலிருந்து வெளியில வரதுக்கு முன்னாடி ஒரு நல்லதை பண்ணி வச்சாதான் அவளுக்கும் நல்லது. அந்த துக்கத்தை, அந்த சந்தோஷம் தான் ஆத்தும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாவுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது சம்மந்தி. ஆனா இப்படி தடாலடியா கேட்டா என்ன பதில் சொல்றது? நான் கொஞ்சம் யோசிக்கணும் சம்மந்தி. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாங்க என்ன இப்பவே வா கல்யாணம் பண்ண சொல்றோம்? வேணும் வேணான்னு ஒரு முடிவு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸ்வரி, அவர் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, விடு. அப்படி இல்லைண்ணே, இதுவே உங்க பிள்ளைக்குன்னு வச்சுக்கங்க. அவங்க யோசிக்காம குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன இருந்தாலும் என் புள்ள இல்லாத விட்டு புள்ள தானே. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் சொத்து பத்து எதுவும் இல்லைன்னு தானே யோசிக்கிறாங்க. அதுக்கு தானே நான் முதலையே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. என்ன ஈஸ்வரி, எதுக்கு இப்படி பேசுற நீ? வேற எப்படிங்க பேசுறது? சரவணனுக்கு கேட்டப்போ உடனே சரின்னு சொன்னவங்க
நம்ம பையனுக்கு கேக்குறப்ப யோசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சரவணனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் இருக்கிற வீட்டு புள்ள, என் பையன் இல்லாத வீட்டு புள்ள, அவ்வளவுதானே? சம்பந்தி, ஈஸ்வரி சொன்ன மாதிரி உங்க மனசுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? சேச்சே, அப்படிலாம் இல்ல சம்பந்தி. ஆஹா, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. கண்ணன் யாரு? என் 4 பசங்களோட இன்னொரு பையன். ஈசிஆர் ரோட்ல பனையூர்ல எனக்கு ஒரு 10 கிரவுண்ட் இருக்கு. இப்போ அது ஒரு 20 கோடி தேரும். நாளைக்கே அதை அவன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். டேய் கிருஷ்ணா, என்னடா பேசுற நீ? இரு, நீ ஒன்னும் பேசாத. சொல்லுங்க சம்பந்தி. இப்ப கண்ணன் கூட கோடீஸ்வரன் தான். இப்போ உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சம்பந்தி, நீங்க சொத்து எழுதி வைக்கிறது எழுதி வைக்காதது அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் யோசிக்கணும்னு சொன்னதே இந்த நிலைமையில என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேணாமாங்கிறது தான். நான் யோசிக்காம பதில் சொல்ல முடியாது. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க போயிட்டு வாங்க. நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லல. நான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னது உறுதி. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. சரிங்க, போலாம். வாங்க சார். வாங்க. வரேங்க. வா, வரேம்மா. ம். அப்பா, எதுக்குப்பா இதுவும் அதுவுமா என்ன மாறி மாறி இம்சப்படுத்துறீங்க? என்ன வற்புறுத்தாதீங்கப்பா, நான் மேற்கொண்டு படிக்கிறேன். கரெக்ட் தாம்மா, நானும் எதுவும் சொல்லலையே. அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை யோசிக்க வைக்குது. நீ மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல உடனே உனக்கு ஒரு நல்லது பண்ணா நன்மையா இருக்கும்னு சொன்னாரேம்மா. நான் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த மல்லிகா, நீ என்ன சொல்ற? எனக்கும் ஒன்னும் புரியலங்க. ஒரே குழப்பமா இருக்கு. சம்பந்தியே வீடு தேடி வந்து கேக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீ நினைக்கிறதே தான் நானும் யோசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் உன்னோட சம்மதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போதுமா? என்ன வந்துக்கு அப்படி பாக்குற? காஃபி ஏதாவது வேணுமா? வேண்டாத்த, இத கொடுங்களேன். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஐயோ, வேணாம். உனக்கு எதுக்குமா சிரமம்? நீ போய் டிவி பாரு, நான் கட் பண்ணிக்கிறேன். அத்தை, ம் ஒரு விஷயத்துல உங்களை நான் பாராட்டுறேன். ம் ஒருத்தர் மேல வருத்தமோ கோவமோ இருந்தாலும் அதை மறந்துட்டு அவங்கள வரவேற்கிறதோ கௌரவப்படுத்துறதோ உண்மையிலே பெரிய விஷயம். அத்தை, கீப் இட் அப். நீ எதை பத்தி சொல்றமா? இன்னைக்கு எங்க அப்பா அம்மா திலீபன் ஆபீஸ் ஓபனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ அவங்கள சிரிச்ச முகத்தோட ரிசீவ் பண்ணீங்க. என்ன கூப்பிட்டு நேம் போர்டு ஓபன் பண்ண வச்சீங்க. அப்புறம் குத்து விளக்கு ஏத்த சொன்னீங்க. இதெல்லாம் உங்களால எப்படி ஏத்த முடியுது? இதெல்லாம் எனக்கு மட்டும் தனியா இருக்கிற குணம் இல்ல வந்திகா. பொண்ணுங்களா பிறந்த எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பண்பு. விரோதியோ விருந்தாளியோ நம்ம வீடு தேடி வந்துட்டா அவங்கள மனம் கோணாம நல்லபடியா கவனிச்சு அனுப்புனாதான் பெண்களுக்கு சந்தோஷம்.
அதுதான் நானும் செஞ்சேன். நீங்க இப்படி பாசிட்டிவா இருக்கீங்க அத்தை. ஆனா எனக்கு இதெல்லாம் வரவே வராது. இது என்னோட கேரக்டர். என்னால இத மாத்திக்கவும் முடியாது. சரி, கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்றேன். ஐயோ, நீங்க வேண்டாம் போய் வந்திகா. கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க அத்தை, போங்க. எதுக்குமா நீ இதெல்லாம் போய்? இப்ப எப்படி கட் பண்றேன்னு மட்டும் பாருங்க, போங்க. உனக்கு இதெல்லாம் இப்ப எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. பாத்து பாத்து மெதுவா. இதுங்க எதுக்கு இங்க வருதுங்க? அம்மா நல்லா யோசிச்சு பாரு. இப்ப போய் இவங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லணுமா? ஆமாண்டா, இதுக்கு மேல மறைச்சோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். இது வரைக்கும் அந்த ராஜாராம் மகளுக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லாம இருக்கணும். நம்ம எல்லாம் முந்திக்கலாம். சரிதான். அந்த குந்தாணி வர இருக்கல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாள. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இங்க பாரு, அவ பேசுறதுக்கெல்லாம் ஒரு அக்கவுண்ட் வச்சு வட்டி முதலுமா நம்ம ஒரு நாள் திருப்பி கொடுத்துடலாம். இப்ப எதுவும் பேசாத. உமா இல்லையாம்மா? உமா, யாரு? அடடே, வா ஈஸ்வரி. கண்ணா, திலீபன் ஆபீஸ் திறப்பு விழாக்கு நீங்க எல்லாம் வந்து சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். உமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் ஈஸ்வரி? இப்பதான் உங்க சம்பந்தி வீட்டுக்கு போய் பூமிகாவை பொண்ணு கேட்டோம் உமா. என்னது? பொண்ணு கேட்டு போனீங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? இப்ப யாரை கேட்டு பொண்ணு கேட்க போனீங்க? இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. சொல்றது அந்த சரவண லட்சணம் தெரிஞ்சு நாங்க கல்யாணமே வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த உரிமையில பொண்ணு கேட்க போனீங்க? அப்படியே குத்துனே வச்சுக்கோ. என்ன அவந்திக்கா இது? இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, நானே என்னன்னு கேக்குறேன். ஈஸ்வரி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இந்த சம்பந்தம் தான் வேண்டான்னு முடிவாயிடுச்சுல. சரவணனே இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுத்துட்டான். இதுக்கு மேலேயே நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு ஆசை இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆசை இல்லையே. பொண்ணு கேட்டது சரவணனுக்கு இல்ல, என் மகன் கண்ணனுக்கு. என்ன சொல்ற ஈஸ்வரி? கண்ணனுக்கா? இவனுக்கா? பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி இருக்கா? குடிகார பையன். உனக்கு ஏன் தங்கச்சி? என்னது? விடு சொல்றல. விடு. விடு அவந்திகா. என்ன அவந்திகா அது? ஈஸ்வரி, என்ன சொல்ற? கண்ணனுக்கு பூமிகாவை கேட்டீங்களா? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? என்ன செய்யறது உமா? கண்ணனுக்கு பூமிகா மேல ஆசை. கல்யாணம் பண்ணா அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் குடிச்சு சீரழிஞ்சு போறேன்னு சொல்றான். ஐயோ, அந்த நேரத்துலதான் நீ சரவணனுக்கு பூமிகாவை பேசினது தெரிய வந்தது. கண்ணங்கிட்ட விஷயத்தை எடுத்து சொன்ன. அவனும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு பேசாம இருந்துட்டான். ஆமாத்த, சரவணனுக்கு பூமியா கட்டணும் ஆசை இருந்தனால கட்டிக்கட்டுன்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஐயோ கருமண்டா, நீ எல்லாம் தியாகம் பண்ணி ஏன் தங்கச்சி வாழணுமா? அவந்திகா, என்ன அவந்திகா அது? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவ பேசட்டுமா, அவளை ஏன் தடுக்கிற? ஆனா நான் சொல்ல வந்தது வேற. பூமிகாவுக்கும் சரவணனுக்கும் பிரச்சனை வந்து அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் கண்ணன் திரும்பவும் வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா. பூமிகாவை நீ மருமகளை ஆக்கிக்க நினைச்ச பொண்ணாச்சே,
அதனால கண்ணனுக்கு கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருந்தது உமா. அந்த நேரத்துல தான் இவன் கிருஷ்ண அண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டான் போல. அண்ணனும் யோசனை பண்ணிட்டு சரவணன் தான் கட்டிக்கலையே, கண்ணனுக்கு கட்டி வச்சா என்ன தப்புன்னு என்ன பொண்ணு கேட்க சொன்னாரு. இதுதான் நடந்தது உமா. அப்படியா? அப்போ அவருக்கு நீ ஆசைப்பட்டது தெரியுமா? ம் தெரியும் அத்தை. நாங்க பொண்ணு கேட்க போகும்போது மாமாவும் கூட வந்தாரு. மாமாவா?